ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் கோடிங் தமிழன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபில்டரிங்கில் தேர்ட் வீடியோ, பைலேட்டர் ஃபில்டர். இந்த பைலேட்டர் ஃபில்டரை வச்சு நம்ம மற்ற பிளரிங் ஆப்ரேஷன் மாதிரியே வந்து உங்களுக்கு இமேஜை ஸ்மூத்தனிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நாய்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பைலேட்டர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபில்டரு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹவு இட்ஸ் ஒர்க், பைலேட்டர் ஃபில்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைலேட்டர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா முதலே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து ஒரு நான் லீனியர் ஃபில்டர். ஓகேவா? அந்த ஒரு நான் லீனியர் ஃபில்டரை வச்சு நீங்கள் வந்து நாய்ஸை ரிமூவ் பண்ணிக்க முடியும். எட்ஜஸ் இருக்குல்ல, ஸோ அந்த எட்ஜஸை வந்து உங்களால் ஈஸியாக டிடெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அந்த எட்ஜஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நாய்ஸும் ரிமூவ் ஆகும். பிளரிங் ஆப்ரேஷன் இதில் நடக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் எட்ஜஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கிளியராக சொல்லணுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் தி ஈச் பிக்சல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட இன்டென்சிட்டி ஆஃப் த பிக்சல் வந்து ஒரு 5 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எல்லா பிக்சலுமே வந்து சப்போஸ் 5 இருக்குன்னு சொல்ல முடியாது, சிலது அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதிகமாக்குறது போது அந்த அதிகமாக்கிறத வந்து உங்களுக்கு மற்ற பிக்சலோட கம்பேர் பண்ணிவிட்டு அதே லெவலுக்கு மாற்றுறது தான் வந்து இந்த பைலேட்டர் ஃபில்டரோட வேலை. உங்களுக்கு இந்த இன்டென்சிட்டி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த பிக்சலோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோங்கிறது கால்குலேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் அது அப்ளை ஆகும். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காசியன் பிளரிங் ஆப்ரேஷனை வச்சு ஒர்க் ஆகுது. காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சின்டாக்ஸ், பைலேட்டர் ஃபில்டரோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸு, அப்புறம் டெஸ்டினேஷன். சோர்ஸுங்கிறது இன்புட் இமேஜ், டெஸ்டினேஷன் அவுட்புட்டு. அதுக்கம்மா டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து டயமீட்டர் ஆஃப் தி பிக்சல் நெய்பர்ஹுட் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு பிக்சலுக்கு இருக்கிற பிக்சல் டிஸ்டன்ஸ் தான் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, அதுவே நீங்கள் வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். அது கால்குலேட் பண்ணுறதுக்காக டிங்கிற வேல்யூ. அதுக்கப்புறம் சிக்மா கலர், சிக்மா ஸ்பேஸ். பார்டர் டைப் வந்து ஆப்ஷனல் தான். சிக்மா கலர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நடுவில் ஒரு பிக்சல் இருக்குது. அந்த பிக்சல் வந்து இப்போது ஒயிட் கலரில் இருக்குன்னா, சுற்றி இருக்கிற பிக்சல்லாம் வந்து லைட் க்ரீன், டார்க் க்ரீனில் மாற்றி மாற்றி கலரில் இருக்குன்னா, அந்த எல்லா கலரும் மிக்ஸ்அப் ஆகி அந்த ஒயிட் கலர் நடுவில் இருக்கிற ஒயிட் கலருக்கும் ஜாயிண்ட் ஆகி உங்களுக்கு ஒரு புது விதமாக ஒரு மிக்சடு கலராக அந்த இடத்துல வந்து அப்ளை ஆகும் அந்த சர்டைன் ரேஞ்சில். அது பேர் தான் வந்து சிக்மா கலர். அதே மாதிரி சிக்மா ஸ்பேஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிங்கிற வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கு. உங்கள் டிங்கிற வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சுன்னா சிக்மா ஸ்பேஸ் வந்து ஒர்க் ஆகும். டிங்கிற வேல்யூ வந்து லெஸ் தேன் 0 போயிடுச்சுன்னா உங்களுக்கு டிங்கிற வேல்யூ ஒர்க் ஆகாது. ஸோ அந்த இடத்துல வந்து பிக்சல்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆகிரும். ஓகே, ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் CV2 நார்மல் லைப்ரரி பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிக் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி ஒரு வேரியபிளுக்கு ஒரு பேர்ட் இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமென்ஷன் பிக்சல்னு கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபில்டரிங் அப்ளை ஆகிறதுக்காக டைமென்ஷன் பிக்சல் கொடுத்துருக்கேன். நாங்கள் சொல்லியிருந்தால டின்னு ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ 7 கொடுத்துருக்கேன். அப்புறம் சிக்மா கலர் வந்து பார்த்திங்கன்னா 100 கொடுத்துருக்கேன். சிக்மா ஸ்பேஸும் 100 தான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து மற்ற ஃபில்டர்ஸ் மாதிரி ஆப்ஷனெல்லாம் இல்லை. சிக்மா கலர், சிக்மா ஸ்பேஸ் இந்த சின்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பார்டர் டைப் இல்லாட்டி கூட பரவாயில்ல, மற்ற இந்த 4 விஷயங்களும் கண்டிப்பாக வேணும். டெஸ்டினேஷனும் இந்த ஆப்ஷனல் தான். ஓகே, பைலேட்டர் அப்படின்னா ஒரு இதுக்கு நான் ஃபில்டரிங் அப்ளை பண்ணுறேன். CV2.bilateral filter. ஃபில்டருக்கு வந்து F வந்து கேப்ஸு. உள்ளே பார்த்திங்கன்னா பிக்குன்னு சொல்லி நான் அதை ரீட் பண்ணுற இமேஜ். அதுக்கப்புறம் டைமென்ஷனல் பிக்கு, அதுக்கப்புறம் சிக்மா கலர், அப்புறம் சிக்மா ஸ்பேஸ் எல்லாத்தையும் உள்ளே கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா CV2.imshow ஆஃப் இன்புட்டு அவுட்புட் ரெண்டும் நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக CV2 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வெயிட் கீ, அப்புறம் CV2.destroy all windows. ரன் பண்ணலாம். ரன் ஆயிடுச்சு. இதில் பார்த்து உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியல. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட் இமேஜ், இன்புட் இமேஜில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்கோ அது அந்த ஷார்ப் எட்ஜஸ் மீன்ஸ் உங்களுக்கு இந்த பேர்டோட எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜஸ் மட்டும் டிடெக்ட் ஆகிட்டு அதை தவிர பின்னாடிக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பிளராக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.